अस्सलाम वालेकुम वेलकम टू ससस किचन इनकी நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி பண்ண போறோம் இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன் இந்த சிக்கனை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கழுவி எடுத்துர்க்கேன் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு 10 பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு ஏலக்காய் 4 கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் இஞ்சி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி போட்டுருக்கேன் இதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இருக்குலையா இத சேர்த்துக்கலாம் இத சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அரைச்சு எடுத்துட்டேன் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க நான் அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன் இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம் இது ஈஸி தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கணும் வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன் இது ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அப்புறம் நான் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டேன் மிளகாய் பொடி சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கிடலாம் மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் வந்து மசாலா நல்லா கலந்து விட்டுறலாம் இது சாதத்தோடயும் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அதோடயும் சூப்பரா இருக்கும் இப்போ கலந்து விட்டோம் மூடி போட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம் லாக் பண்ண வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கீழ ஒட்டாம பாத்துக்கணும் இல்லையா அதுக்காக கலந்து விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் மூடி போட்டுறலாம் லாக் பண்ண வேண்டாம் இன்னும் 3 நிமிஷம் ஆகட்டும் மொத்தம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க சிக்கன்ல இருந்து ஜூஸ்லாம் வெளிய வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் சிக்கன் அப்பதான் உள்ள சாஃப்ட்டா இருக்கும் சிக்கன்லாம் போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இங்க பாருங்க ஜூஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி வதங்கணும் இப்போ நான் மிக்ஸி கலவுன தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன் நான் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேல சேர்க்க வேண்டாம் தண்ணியோட கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு கரெக்ட்டா இருக்கு இப்போ மூடி போட்டு அடுப்பு வந்து மீடியம்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் இது 3வது விசில் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இதோட பிரஷர்லாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிரஷர்லாம் இறங்கிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் சூப்பரா வந்திருக்கு இதோட ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிச்சு வருது இல்லையா இந்த தண்ணி எல்லாம் வத்தட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்
தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு சாப்பிட போகிறனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் டிஃபனோடு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.